ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் வந்து பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து இந்தியா விக்ஸ் வந்து இந்த 10 சரௌண்டிங்லேயே சுற்றிட்டு இருக்கு. ஸோ அது ஏதாவது ஒரு பக்கம் ஷூட் அப் ஆகணும். ஆனால் தான் வந்து மார்க்கெட்டில் வொலாட்டிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இல்லைனா ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இப்போ க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 22,400 வச்சுருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ட் 22,523. ஸோ நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் ஆன் நெகட்டிவ் சைட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி மார்க்கெட் கீழே வரும்போது 22,300 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவலாக இருக்கும். அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 22,180 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ட் வந்து கீப் ஆன் வந்து 22,523 தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி இன்னைக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தது. பட் பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இல்லை. அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த 46,064க்கு மேலேயே தான் க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ நாளைக்கு ஃப்ளாட்டாக நெகட்டிவ் சைடு அப்படிங்கும்போது அந்த 48,064க்கு மேலேயே ஓப்பன் ஆச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் அது கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா திரும்ப வந்து செல் ஆகி 47,635 வரைக்கும் வர்றதுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் அந்த 48,064க்கு மேலேயே ஓப்பன் ஆகுது அப்படின்னா டுவர்ட்ஸ் 48,300 வந்து பிரேக் பண்ணி 48,652 வரைக்கும் போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு அந்த 48,064க்கு மேலே ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதுன்னு தான் பார்க்கணும். ஸோ கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா சப்போர்ட் லெவல் 47,635, ரெசிஸ்டன்ட் 48,300. ஓகேங்களா? ஸோ ஐடி வந்து ஸ்டில் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் இன்றைக்கும். ஸோ 2 நாள் வந்து ரெக்கவரி ஆனாலுமே இன்றைக்கி வந்து பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்கல. ஸோ இன்றைக்கி வந்து திரும்ப செல் ஆகி அந்த ட்ரெண்ட் லைன்லேயே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் வந்து 33,000 32,900 அந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணாத வரைக்கும் ஐடி வந்து சேஃப் தான். இன்கேஸ் அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இன்னொரு 1000 பாயிண்ட் வந்து கீழே விழுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஐடியில். ஓகேங்களா? ஸோ ஹெவி வெயிட்ஸ் பார்த்தரலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ அவங்க வந்து இன்றைக்கும் வந்து அந்த சைட்வேஸ் தான். அந்த 1524 வந்து டச் பண்ணிட்டு திரும்ப கீழே வருது. ஸோ அதால் அதை பிரேக் பண்ண முடியல. ஸோ நாளைக்கு வந்து கேப் டவுன் ஓப்பனிங் கிடச்சிச்சு அப்படின்னா திரும்ப டுவர்ட்ஸ் சப்போர்ட் லெவலான 1462 வரைக்குமே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஹெச்டிஎஃப்சியில். ஓகேங்களா? ரிலையன்ஸ் வந்து ஸ்டில் வந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு அப்பு போக ஒரு டவுனு, ஒரு அப்பு ஒரு டவுனு, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹை போயிட்டு திரும்ப நல்ல செல்லிங். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ரெக்கவரி ஆக ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப நல்ல செல்லிங். அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி வைக்கும்போது உங்களுக்கு சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆக போகிறது எங்கே அப்படின்னா 2,810 அப்படிங்கிறது தான் சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும். ஸோ அது வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிற மாதிரியே இருக்குது. ஆல் டைம் ஹை 3000 பிரேக் பண்ணால் தான் அடுத்து வந்து ஸ்விங் மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பிரேக் பண்ணவும் தடுமாறுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் பண்ணப்போ அட்டெம்ப்ட் எடுத்து ஃபெயிலியர் ஆகி நல்லா செல் ஆகி தான் க்ளோசிங் வைக்கிறாங்க. ஸோ மேபி வந்து ரிலையன்ஸ் செல் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிற உங்கள் ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமியை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.